ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் பேச இருக்கும் பொருள் என்பது காணும் பொங்கல் அப்படிங்கிற தலைப்பு. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? போகி வருதா, அடுத்து பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இது வருஷா வருஷம் வருது. வருஷா வருஷம் எல்லாருமே கொண்டாடுறோம். இந்த காணும் பொங்கலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, உழவர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உழவர் திருநாள். விவசாயிகளை நம்ம பார்க்க போனா அவங்க தான் நமக்கெல்லாம் கடவுள் மாதிரி. எல்லாருக்குமே நான் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா ஒரு விவசாயி அந்த வயல்ல இறங்கி அந்த சேத்துல நாத்து நட்டு தண்ணி பாய்ச்சி அறுவடை செய்து அந்த தானியங்களை கொடுக்கலன்னா நம்ம எல்லாருக்கும் உணவு கிடைக்காது. சொல்லுவாங்க தெரியுங்களா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள், பெரிய மல்டி மில்லியனர்ஸ் எவ்வளோ பேரை பார்க்குறோம். எல்லாருடைய சரித்திரம் எடுத்தீங்கன்னா கீழே இருந்து தான் மேலே போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியுமே கீழே பூமியில எப்படின்னு கேட்டுங்க. ஃபார்மர், விவசாயின்னு சொல்றோம். அந்த விவசாய குடும்பத்தை பிறந்தவங்க எவ்வளவு பேர் தான் பெரிய பெரிய சரித்திர சாதனைலாம் படிச்சிருக்காங்க. உழவர்கள் அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு தொழில், உழவு தொழில் அப்படின்றது. இப்ப எல்லாரும் பேசிப்போம், நிலம்லாம் வித்துட்டு வீடு கட்டுறோம், அபார்ட்மெண்ட் கட்டுறோம், ஒரு காலத்துல அடுத்த ஜெனரேஷன்லாம் கஷ்டம். அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு அரிசி ஒரு காலத்து 500 ரூபாய் எல்லாம் 1000 ரூபாய் ஆகும். ஏன்னா என்னெல்லாம் இல்ல, நிலம் எல்லாமே இன்னைக்கு கம்பெனிகளா மாறுது, அபார்ட்மெண்டா மாறுது, வீடுகளா மாறுது. விவசாயிகள் கடவுளுக்கு சமம். இந்த காணும் பொங்கல் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சி கொள்றதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பொங்கல்னு வீட்டுல சந்தோஷமா கொண்டாடிட்டு மறுநாள் எல்லாம் டிவி எல்லாம் பார்ப்போம், பண்ணுவோம். இந்த பொதுவா இந்த சிட்டில இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா, சென்னை மாதிரி நகரங்கள், சென்னையில பொதுவா சொல்றானா பாத்தீங்கன்னா எல்லாம் பீச்சுக்கு போவாங்க, கடற்கரைக்கு. காணும் பொங்கல் அவ்வளோ கூட்டம் வரும். எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா, நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த செல்போன்ல செல்ஃபி எடுத்துப்பாங்க, போட்டோ எடுத்துருவாங்க, எல்லாம் விளையாடுவாங்க. எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்வாங்க. சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் அந்த காணும் பொங்கல். ஒருத்தர் கண்டு மகிழ்வதுதான் காணும். காணும் என்ன பாக்குறது. இப்ப பாருங்க, போகி அன்னைக்கு பழையன கலைதல், புதுவன புகுதல், வீடெல்லாம் சுத்தம் படுத்தி நம்ம எல்லாம் பண்றதுதான் போகி பண்டிகை. மறுநாள் பாத்தீங்கன்னா பொங்கல், சூரியனை வணங்கி மகர ராசியில் வர சூரியனை வரவேற்கிறோம். எல்லாருமே நீங்க வீட்டுல எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருக்கிற நாள். எல்லாருமே வீட்டுல மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். அன்னைக்கு யாரும் மேக்சிமம் வெளியில போக மாட்டாங்க. அடுத்த நாள் மாட்டு பொங்கல். எல்லாமே மாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடை நம்ம குளப்பாட்டி அதுக்கு ஒரு கடவுளா வணங்கப்படுறதா நாள். அப்படி அதுக்கடுத்து மறுநாள் காணும் பொங்கல். எல்லாரும் ஒருத்தர் மீட் பண்ணிப்பாங்க. பொங்கல் என்ன பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னப்பா பொங்கல் என்ன கொடுக்கலையா அப்படின்னா என்ன, விருப்பப்பட்டு நம்ம ஏதாவது கொடுக்கறது சந்தோஷமா. அது 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாயும் சரி, அந்த பொங்கல் என்னம்னா ஒரு சந்தோஷம் வாங்கும்போது. சில இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி பொங்கல் போனஸ் கொடுக்குற இடம் கூட இருக்கு சில இடத்துல. விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா அவங்கள நம்ம வணங்குற அந்த நாள் தான் உழவர் திருநாள். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அது வருது, குருவாரத்துல வருது. குருவாரத்துல உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய காணும் பொங்கல். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்தியானம் 12:54 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம், 12:55க்கு மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு அதிகாலை 4:44 வரைக்கும் துதியை திதி, அதன் பிறகு திருதிய திதி ஆரம்பிக்குது. அன்னைக்கு சித்த யோகம், அமிர்த யோகம் ரெண்டுமே சேர்ந்து வர நாள். பொதுவாவே குருவாரத்துல தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா, அதே மாதிரி ராகவேந்திர சுவாமி எல்லாரும் நம்ம கும்பிடுவோம். அன்னைக்கு இந்த உழவர் திருநாள் காணும் பொங்கல் வர்றது ஒரு விசேஷமான சிறப்பு. அந்த காணும் பொங்கலுக்கு எல்லோருமே இந்த வருஷம்
சந்தோஷமா ஒருத்தர் பார்த்து நண்பர்களான உறவினர்களான யாரெல்லாம் மீட் பண்ண முடியுதோ, சந்திக்க முடியுதோ சந்திச்சு அன்பை பரிமாறி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த வருஷம் 2025 வருடம் எல்லாருடைய வாழ்வும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி அவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குழந்தைங்கள்லாம் நல்லா படிச்சு சந்தோஷமா வளரணும்னு சொல்லி வேண்டிக்க வேண்டியது. எல்லோரும் சுபிக்ஷமா இருக்க எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.